Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. தீர்க்க தரிசனங்களால் நடத்தப்படக்கூடாது. எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க. என்ன ஒரு தீர்க்க தரிசனம் மேலாம் நம்பிக்கை இல்ல போல இருக்க. இவர் பெந்தகோஸ்தா முதல்ல அதை முதல்ல கேளுங்கன்னு. நான் முழுக்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பெந்தகோஸ்த் நல்ல முழுக்கி எடுக்கப்பட்டிருக்கிறேன். பெந்தகோஸ்துல என்ன பெந்தகோஸ்துன்னு சந்தேகப்பட்டீங்கன்னா அப்புறம் யாருமே பெந்தகோஸ்து கிடையாது. அந்த மாதிரி பெந்தகோஸ்து. நாங்க பெந்தகோஸ்துகள்னா இந்த உலகத்திலே யாரும் பெந்தகோஸ்து கிடையாது. அவ்வளவு பெந்தகோஸ்து நாங்க. நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசனங்களால் நடத்தப்படக்கூடாது. எல்லாரும் சொல்லுவோம் தீர்க்க தரிசனங்களால் நடத்தப்படக்கூடாது. நான் சொல்லல தீர்க்க தரிசனம் இருக்கக்கூடாதுன்னு. தீர்க்க தரிசனம் இன்றைக்கு கிடையாதுன்னு சொல்லல. தீர்க்க தரிசிகள் இன்றைக்கு கிடையாதுன்னு சொல்லல. நல்ல தெளிவா சொல்றேன். தீர்க்க தரிசனத்தால் நாம் வழி நடத்தப்படக்கூடாதுன்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் தீர்க்க தரிசனத்தால் நாம் வழி நடத்தப்படக்கூடாது என்பதை விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் நாம் தீர்க்க தரிசனத்தால் வழி நடத்தப்படக்கூடாது? நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசனம் என்றால் வேத வசனத்திலே அதற்கென்று ஒரு விளக்கம் கொடுக்கிறது. புதிய ஏற்பாடு தீர்க்க தரிசனத்தை குறித்து ஒரு விளக்கம் கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். 14ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 14 3ஆம் வசனம். இந்த 14ஆம் அதிகாரத்தில் அநேக இடத்துல தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறது என்று பார்ப்போம். புதிய ஏற்பாட்டிலே ஒருவர் தீர்க்க தரிசனம் சொன்னால் என்ன சொல்ல வேண்டும்? அது எப்படி இருக்கணும்? தீர்க்க தரிசனம்னா எப்படி இருக்கணும்? அதை முதல்ல நாம விளக்குவோம். அதன் பிறகு நமக்கு விளங்கும் ஏன் தீர்க்க தரிசனத்தால் நடத்தப்படக்கூடாது என்று. 3ஆம் வசனம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். ஹலோ, இதுல ஏதாவது உங்க கழுதை எங்க காணாம போயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறத பற்றி இருக்கா? இல்ல. நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் போது இங்க என்னத்தை சொல்லுகிறது? தீர்க்க தரிசன வரம், ஆவியின் வரங்களில் இருக்கிற 9 வரங்களில் ஒன்றாகிய தீர்க்க தரிசன வரம். அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவன், தீர்க்க தரிசன வரம் உடையவன், ஆவியின் வரங்களில் 9 வரங்களில் ஒன்றை உடையவனாய் இருக்கிறவன் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அவன் பக்தி விருத்தி உண்டாகவும் புத்திக்காகவும் ஆறுதலுக்காகவும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். 3 தான். ஏசு எப்ப வரப்போறாருன்னு தீர்க்க தரிசனம் சொல்லவன். நாளைக்கு திண்டுக்கல் கடல்கள் கடல்ல போய் உழவு போகுதுன்னு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. இதோ நாளைக்கு ஒரு பெரிய அழிவு உண்டு அப்படி சொல்லல. அவன் எப்படி சொல்றான்? பக்தி விருத்தி உண்டாக புத்தி உண்டாக ஆறுதல் உண்டாக. அவ்வளவுதான். அவனுடைய தீர்க்க தரிசனத்துல என்ன இருக்கணும்? பக்தி விருத்தி புத்தி. அதுக்கு மேல இருக்கக்கூடாது. அதுக்கு மேல இருந்ததா எங்கேயுமே தெரியல புதிய ஏற்பாட்டில். பக்தி விருத்தி புத்தி ஆறுதல், அவ்வளவுதான். பக்தி விருத்தி புத்தி ஆறுதல் என்ன? ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை தேனிலும் இனிமையானதா இருக்கிறது. அது நம்முடைய உள்ளங்களை நனைத்து தேவனுடைய வார்த்தையின் விதையை வளரச் செய்கிறதா இருக்கிறது. இப்படின்னு எதையாவது ஒண்ணு சொல்லலாம். சொல்லும் போது என்ன ஆகுது? ஜனங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு கிரியை நடக்குது. அவர்கள் உற்சாகப்படுகிறார்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறார்கள். அவர்கள் பின்னால தட்டி கொடுத்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு ஆறுதல், ஒரு புத்தி சொல்லுதல், நல்லா ஆராதிங்க, நல்லா துதியுங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக பல காரியங்களை சொல்லலாம். பக்தி விருத்திக்கு புத்திக்கு ஆறுதலுக்கு பொதுவாக சில காரியங்களை சொல்லலாம் ஒழிய, சகோதரனே சகோதரியே இன்றைக்கு உடனே நீ போய் பைய எடுத்துக்கொண்டு உடனடியாக மதுரை கிளம்பு, அது சொல்லக்கூடாது. அது பக்தி விருத்தியா? அது புத்தியா? அது ஆறுதல்? அது கிடையாது. அது தீர்க்க தரிசனம் கிடையாது. புதிய ஏற்பாட்டின் விளக்கத்தின்படி, புதிய ஏற்பாட்டில் இந்த ஒரு டெபினிஷன் தான் இருக்குது தீர்க்க தரிசனத்துக்கு. ஒரு இடத்துலதான் தீர்க்க தரிசனம்னா என்னன்னு சொல்லி இருக்குது. தீர்க்க தரிசனம் என்றால் பக்தி விருத்தி புத்தி ஆறுதல், அவ்வளவுதான் இருக்கணும். ஒருத்தருக்கு ஆறுதலா, ஒருத்தரை உற்சாகப்படுத்துவதற்காக, ஒரு ஆவிக்குரிய விசுவாசியை அல்லது சபையை கட்டி எழுப்புவதற்காக 4 வார்த்தைகளை தேவனுடைய வசனத்துக்கு ஒத்த விதத்திலே சொல்லலாம், அவ்வளவுதான். பொதுவாக சொல்லலாம். மற்றபடி நமக்கென்று ஏதோ என்ன நடக்க போறது, நாளைக்கு என்ன நடக்க போறது, நேத்து இதெல்லாம் சொல்ல கூடாது.
பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல், அவ்வளவுதான். அப்ப நீங்க கேட்கலாம், ஐயா பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள்லாம் இருந்தாங்க, அவங்க எல்லாம் சொன்னாங்களே நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னாங்க, இதெல்லாம் சொன்னாங்களே. ஆமாம், அவர் தீர்க்கதரிசி, அவர் வேற. இந்த வித்தியாசம் தான் புரியல ஜனங்களுக்கு. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது என்பது வேற, தீர்க்கதரிசி என்பது வேற. தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமும் சொல்வார், அதுக்கு மேலையும் செய்வார், அவர் பெரிய ஆள். அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் வெறும் ஆவிக்குரிய வரங்கள் 9 வரங்கள் இருக்குது, அதுல ஒரு வரத்தை உடையவன். அவன் சாதாரண விசுவாசியா இருக்கலாம். ஒரு ஆணோ பெண்ணோ விசுவாசியா இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய வரங்களிலே 9 வரங்களில் ஒன்றாகிய தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை பெற்றவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது, அதுக்கு ஒரு ஊழியக்காரரா இருக்க வேண்டியதில்லை. தீர்க்க தரிசி என்பது இந்த 9 வரங்களிலே ஒரு வரம் அல்ல, சபைக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய வரங்களாகிய 5 வரங்களிலே ஒரு வரம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, இல்லையா? நல்லா கவனிக்கிறீங்களா? எல்லா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களும் தீர்க்கதரிசியா இருக்க முடியாது. தீர்க்கதரிசியா இருக்கிறவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். ஹலோ, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசியா இருக்க முடியாது. இது தீர்க்க தரிசனம் சொல்றவங்களுக்கே சில நேரத்தில் வழங்குறது இல்லை. அது மூல சொல்லி கொடுத்துட்டு பிறகு தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்லணும். கரெக்டா சொல்லுவாங்க, நான் பார்த்திருக்கேன் அது நடக்கிறது. நீங்க தீர்க்கதரிசி கிடையாது, ஆவிக்குரிய வரமாகிய தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம் இருக்குது, சொல்லுங்க, சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகட்டும், ஆறுதல் அடையட்டும், புத்தி உண்டாகட்டும், சொல்லுங்கன்னு சொன்னா கரெக்டா சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள நாமளே தீர்க்க தரிசி ஆக்கிடுறோம். என்ன குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன், என்ன சொன்னார் ஆண்டவர்? உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுது, சரி நம்ம தான் தீர்க்க தரிசி போல இருக்குது, அவங்களுக்கு யாரும் போதிக்கவும் இல்லை, ஆகையால அவங்களுக்கு விளங்குறதும் கிடையாது, ஆகையால் நாம தான் தீர்க்கதரிசி போல இருக்குதுன்னு தீர்க்கதரிசியுடைய வேலையை இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் செய்ய ஆரம்பித்து விடுகிறான். அதுலதான் பெரிய தவறே வருகிறது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு சாதாரண ஆள், ஒரு ஆவிக்குரிய வரம் அவனுக்கு இருக்கிறது. தீர்க்கதரிசி ஒரு பெரிய ஊழியக்காரன், சபைக்கு கொடுக்கப்பட்ட 5 ஊழிய வரங்களிலே ஒரு வரத்தை உடையவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், சபையிலே நிறுத்தப்பட்டிருக்கிறவன், தீர்க்கதரிசி என்று நிறுத்தப்பட்டிருக்கிறவன். அவன் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அவன் தீர்க்க தரிசனம் சொல்றதுல வித்தியாசம் இருக்கும். அவன் வெறும் பக்தி விருத்திக்கும், புத்திக்கும், ஆறுதலுக்கும் சொல்லுகிறது கிடையாது. அநேக நேரத்திலே அவன் நேற்றைக்கு நடந்ததை சொல்லுவான், நாளைக்கு நடக்க போகிறதை அவன் சொல்லுவான். ஏனென்றால் அவனுக்கு வெறும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம் மட்டும் கிடையாது. அந்த 9 வரங்கள்ல பல வரங்கள் அவனுக்குள்ளாக கிரியை செய்கிறது. ஒன்று, ஞானத்தை போதிக்கும் வசனம் அவனுக்குள்ளாக வேலை செய்கிறது. ஞானத்தை போதிக்கும் வசனம் என்றால் தேவனுடைய அளவற்ற ஞானம் இருக்கிறதே, அந்த ஞானத்திலிருந்து, அளவற்ற ஞானம்னா என்ன? உலகத்துல என்ன நடக்க போகுது, ஏது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எப்ப முடிவு, நாளைக்கு என்ன நடக்க போகுது, 10 வருஷம் பொறுத்து என்ன நடக்க போகுது, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதுதான் தேவனுடைய ஞானம். இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம் என்பது அந்த தேவனுடைய அளவற்ற ஞானத்திலிருந்து ஒரு துளியை இவன் பெற்று அவன் வெளிப்படுத்துகிறான், அவ்வளவுதான். அதுல இருந்து ஒரு சில வெளிப்பாடுகள் அவனுக்கு கிடைக்கிறது, அதை அவன் சொல்லுகிறான். அதுதான் அவனுக்குள்ள அது வேலை செய்கிறது. அறிவை போதிக்கும் வசனம், the word of knowledge, word of knowledge என்று சொன்னால் தேவனுக்கு எல்லாம் தெரியும். he is knowledgeable about everything, எல்லா காரியத்தையும் அறிந்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒருவேளை ஒரு வியாதி இருக்குதுன்னா கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? கர்த்தருக்கு தெரியும், எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். எனக்கு அறிவை போதிக்கும் வசனம் இருந்ததுன்னா அந்த தேவனுடைய அறிவிலிருந்து, அவருக்கு தெரிந்ததிலிருந்து ஒன்றை நான் தெரிந்து கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு நான் வெளிப்படுத்த முடியும். நல்லா கவனிங்க, அப்படிதான் தீர்க்கதரிசி. ஆகையால் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோட பெரியவன். அவன் தீர்க்க தரிசனமும் சொல்லுகிறான், அதற்கு மேல பல வரங்களும் அவனுக்கு இருக்கிறபடினாலே பல மறைபொருள்களையும் அவன் வெளிப்படுத்த முடிகிறது. நேற்றைய காரியங்களையும் வரப்போகிற காரியங்களையும் அநேக நேரத்தில் அவன் வெளிப்படுத்துகிறான். நல்லா கவனிங்க. ஆனால் தீர்க்கதரிசி எதை வெளிப்படுத்துகிறான்? அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டவை மட்டுமே அவன் வெளிப்படுத்துகிறான். ஒருவன் தீர்க்கதரிசியா இருக்கிறதுனால அவனுக்கு எல்லாம் தெரியும் கிடையாது. ஹலோ, இந்த ஊர்ல ஒரு தீர்க்கதரிசியே இருக்கிறாருன்னு வைத்துக் கொள்வோம். இருந்தாருனாலே கூட தீர்க்கதரிசியாவே இருக்கட்டும், அவர் வெறும் தீர்க்கதரிசி சொல்றவர் இல்ல, தீர்க்கதரிசியாவே இருந்தால் கூட அங்க போய் லைன்ல நிக்கிறது தப்பு. ஹலோ, நீங்க லைன்ல நின்னா அவர் என்ன பண்ணுவாரு? உங்களை எல்லாரையும் பற்றி ஆண்டவர் சொல்றாரு. அவருக்கு யாரை பற்றி சொல்றாரோ அவரை தான் சொல்ல முடியும். அவரு நீங்க போய் லைன்ல நிக்கிறதுனால என்ன ஆகுது? எல்லாருக்கும் எதையாவது சொல்ல வேண்டியதா போயிடுது. கொஞ்சம் பிளைனா பேச வேண்டியதா இருக்கு. எல்லாருக்கும் எதையாவது ஒண்ணு சொல்லி சரி போ இதுதான் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெட்டரா இருக்கு, அவ்வளவுதான். தீர்க்க தரிசியாகவே இருந்தாலும் கூட
அவரை நாடி போகக்கூடாது என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் காண்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நாடி போனார்கள். ஏன்? வேற யார்ட்டையும் கேட்க முடியாது தேவனுடைய வார்த்தையை. வேற யாருக்கும் தேவன் வெளிப்படுத்துகிறது கிடையாது. வேற யார்ட்டையும் தேவன் பேச மாட்டார். ஒரு சில ஆட்களை தெரிந்து வைத்துக் கொண்டு அவர்களுக்கு மட்டும்தான் பேசுகிறார். ஆகையால ஏதாவது தெரியணுமா, தீர்க்கதரிசி கிட்ட போங்கள், தீர்க்கதரிசியில நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். கரெக்ட் தான், பழைய ஏற்பாட்டுக்கு அது சரிதான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அந்த தீர்க்கதரிசிக்குள்ளாக பழைய ஏற்பாட்டில் இருந்தது ஆவி. அந்த ஆவி இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் வந்திருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசிகளை போல ஒவ்வொருவரும் உள்ளத்திலே ஆவியானவரை உடையவர்களாக இருக்கிறார்கள். எல்லாரும் தீர்க்கதரிசி கிடையாது, ஆனால் எல்லாரும் ஆவியானவரை உள்ளத்திலே உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் ஆவியானவரால் வழி நடத்தப்பட முடியும். ஆகையால் புதிய ஏற்பாட்டில் பாருங்க, தீர்க்கதரிசியை நம்பி அவன் பின்னால அலைஞ்சு அவங்கிட்ட கேட்டு அப்படியே பின்னால போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது.